கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கை ரத்து. தமிழக அரசு உத்தரவு. இது நேற்றைக்கு நடந்தது. இது தினமலரில் வந்த செய்தி இது. இது விரிவாக பேச வேண்டிய ஒன்று. இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம பிற்பாடு இதை பற்றி விரிவாக பேச முடியும். சவுக்கு சங்கர் மீது சென்றைய திமுக ஆட்சியில் எண்ணற்ற வழக்குகள் போடப்பட்டன. சவுக்கு சங்கர் ஒரு மேக்னெட் மாதிரி, காந்தம் மாதிரி வழக்குகளை தன் மீது ஈர்க்கக்கூடியவர். கொஞ்சம் விவகாரமான பேர் வழி, அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் அவர் செய்த செயல்கள், அவர் சொன்னது, இது எல்லாமே சிறையில் அடைக்கப்பட வேண்டிய குற்றமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் மீது பல பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் அது நார்காட்டிக் பொசஷன். இதெல்லாம் இது என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஆட்சியாளர்களுக்கு அவரை பிடிக்கல, காவல்துறையினருக்கு அவர் அதிகமாக பிடிக்கல. அவரை ரொம்ப நாளாகவே காவல்துறையில் பிடிக்காதவர்கள் பலர் இருக்காங்க. அவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். அப்புறம் என்ன, அதிகாரம், காவல்துறை எல்லாம் கையில் இருக்கும் பொழுது எல்லா விதமான சட்டமீறல்களும் நடந்தன. ஸோ ஏற்கனவே ஒரு முறை அவர் பல்வேறு வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டு உடனே குண்டர் தடுப்பு சட்டம் அவர் மீது விதிக்கப்பட்டு அதை அவர் அந்த வழக்குகளை எதிர்கொண்டு அதை அவர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் எல்லாம் போய் அதை நீக்க சொல்லணுங்கும் பொழுது எவென்ச்சுவலி தமிழக அரசு, அப்பொழுதைய திமுக தலைமையிலான அரசு அதை நீக்கிவிட்டது. இப்போ ஏப்ரல் மாதத்தில் இவர் ஒரு 2 சினிமா தயாரிப்பாளர்களை கொலை மிரட்டல் விடுத்தது, பணம் பறித்தது, அடித்தது, இப்படியெல்லாம் ரொம்ப பலவேறு ஜோடிக்கப்பட்ட வழக்குகளை எல்லாம் அவர் மீது போட்டு, அதை பற்றி நம்ம விரிவான சில இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன் அவருடைய வழக்கறிஞரோட. அவரை கைது செய்ய வந்தாங்க. அவர் வீட்டுக்குள்ளே இருந்தார். உடச்சி உள்ளே போய் அவர் கைது செஞ்சுட்டாங்க. அதற்கு அவர் ஜாமீன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி வெளியில் வந்தார். ஆனால் அந்த வெளியில் வந்துட்டு அவர் அவருக்கு ஒரு கண்டிஷனல் ஜாமீன் ஒன்று கிடைச்சது. அப்போ அவர் அதை அவர் ஒழுங்காக, அதில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதில் கட்டுப்பாடு என்னங்கிறதுல கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனாலும் அவர் தொடர்ந்து யூடியூப்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் அந்த யூடியூப் பண்ணிட்டு இருந்ததை கூடாது, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும். ஏன்னா அப்போ தேர்தல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும்னு அவர் அந்த இடைக்கால ஜாமீனை அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணி திரும்பவும் அவரை கைது பண்ணுறதுக்கு வந்தாங்க. அவர் அதுக்கப்புறமும் அவர் அப்புறம் திடீர்னு காணா போயிட்டார். இந்த இடைக்கால ஜாமீன்லாம் பெற்றதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னே தெரியல. அப்போ தேர்தல் நெருங்குது அப்படிங்கும் பொழுது அவர் ஆந்திராவில் சர்ஃபேஸ் ஆகிறாரு. அவர் ஆந்திராவில் அவரை பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு அவரை மீண்டும் சிறையில் அடைக்கிறாங்க. இன்னொரு சில கேஸும் போடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுதுங்கிற அந்த நேரத்தில் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் திரும்ப போட்டு அவர் சிறையில் தள்ளப்படுகிறார். இப்போ இந்த குண்டர் சட்டம் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு ரிவ்யூ கமிட்டியின் கீழே வரும். அந்த ரிவ்யூ கமிட்டியை இது நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில் ஆட்சி மாற்றம் நடக்கிறது, தேர்தல் நடக்கிறது, தேர்தலில் திமுக தோற்கிறது, தவேக ஆட்சியை பிடிக்கிறது. அப்போ மீண்டும் அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு இவருடைய உறவினர், இதற்கிடையில் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சவுக்கு சங்கருடைய தாய் இறந்து போகிறார். அதுதான் கிட்டத்தட்ட அவருடைய ஒரே சர்வைவிங் உறவினர். அவருடைய ஒரு சிஸ்டர் இருக்காங்க, பிரதர் எல்லாம் அவங்களாம் இருக்காங்க. அவங்களுடைய தாய் இறந்து போகிறாங்க அந்த சமயத்தில். அதற்கு பிறகு இப்போ இந்த ஆட்கொணர்வு மனு ஒரு உறவினர் தாக்கல் செய்கிறாரு. அப்போ இந்த குண்டர் சட்டம் பற்றின ஒரு விசாரணை வருகிறது. அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ விடுமுறை கால அமர்வு இப்போ இருக்குது. அவங்க நீங்கள் நாளைக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்பிட்வீனுக்குள்ளே தமிழக அரசு உடனடியாக அந்த ரிவ்யூ கமிட்டி சொன்னதை வைத்துக்கொண்டு இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்திடுறாங்க. இது ஒன்று. இன்னொன்று அவர் ஏற்கனவே அவர் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு, ஸோ குண்டர் சட்டம்ங்கிறது அவர் மேலே ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு மேலே விதிக்கப்படுகிற ஒரு ஸ்பெஷல் வழக்கு. அதில் நீங்கள் ஜாமீன்லாம் வாங்கவே முடியாது. உங்களை அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வழக்கு. ஸோ இப்போ இதில் என்னன்னா இவர் தன் மீதான அந்த கொலை முயற்சி வழக்கு இருக்கு இல்லையா, அதற்கு ஜாமீன் கேட்டு அவர் ஹைகோர்ட்டுக்கு திரும்ப போகிறாரு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு. அங்கே அவருக்கு இவன் மேல் என்ன வழக்கு அப்படின்னா,
இந்த மோசடி மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் வழக்கு, அந்த 2 சினிமா தயாரிப்பாளர்கள் தொடர்பான ஒரு வழக்கு, அந்த வழக்கை விட்டுருவோம். அந்த வழக்கில் இவரை கைது செய்து போகும் பொழுது, இது போலீஸ் வந்து என்ன அருமையா புனையறாங்க பாருங்க. இவங்க அதாவது வந்து போலீஸ் வாகனத்துல சவுக்கு சங்கரை அழைச்சிட்டு போறாங்களாம். போகும்பொழுது ஒரு கும்பல் அப்படியே வந்து இந்த போலீஸ் வாகனத்தை மறிக்குதான். அதை படிக்கிறேன் நான் பாருங்க, நல்லா இருக்கும். அது மோசடி மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு சவுக்கு சங்கர் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அப்படி போகும் பொழுது அவர் வந்து கேட்கிறாராம், ஐயா எனக்கு வந்து சிறுநீர் கழிக்கணுங்க, அப்படியே வண்டியை நிறுத்துங்கன்னு. உடனே இவங்களும் வண்டியை நிறுத்துறாங்களாம். இது என்ன தமிழ் சினிமாலெல்லாம் வராத சீன் இது. ஒரு ஆளை, அதுவும் இவங்க வெறுக்கிற ஒரு ஆளை புழல் சிறைக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்கிருந்து சென்னையிலேருந்து தான், சென்னையில ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு இவருக்கு முட்டிக்கிட்டு வருதான். அதனால இவர் அப்படியே நிறுத்தணுமா, இவங்களும் நிறுத்துறாங்களாம். அப்ப திடீர்னு கார்ல சில நபர்கள் வராங்களாம் சென்னையில. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கயா, இவரை வந்து பெரிய ரவுடியா காமிக்கணுங்கிறதுக்காக. அப்பொழுது மற்றொரு காரில் வந்த சில நபர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் போலீசாரை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி கற்களை எறிந்தனர். உடனே சவுக்கு சங்கர் வெயிட் பண்ணிட்டு பாஞ்சு அவரும் போய் 4 கல்லை எடுத்துக்கிட்டாராம், போலீஸ்காரங்க மேல அடிச்சாராம். சவுக்கு சங்கரும் போலீசார் மீது கல் வீசியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இவருக்கு இன்னொரு வழக்கு. உங்களுக்கு வழக்கு கணக்கு வேணும். ஏற்கனவே மிரட்டி பணம் பறித்தல், கொலை முயற்சி அப்படிலாம் போட்டாங்க இல்லையா, காவலர்கள் மீது கல் எறிந்தது. என்னடா விட்னஸ், ஏதாவது வந்து கேமரா, வீடியோ கேமரா பிக்சர் இருக்கானா? இல்லைங்க, நாங்க சொல்றதுதான். அவரு இல்லைன்னு சொல்லுவாரு, ஆனா நாங்கெல்லாம் பார்த்தோங்க, நாங்கெல்லாம் போலீஸ்காரங்க, நாங்க பார்த்தோம், எங்க மேல அவர் கல்லை விட்டு அடிச்சாருங்க, செங்கல் இவ்வளவு பெரிய செங்கல் விட்டாருங்க அப்படின்னு இவங்களாவே எடுத்துக்க வேண்டியது. இதனால இந்த காரில் வந்த நபர்கள் மற்றும் சவுக்கு சங்கர், அந்த காரில் வந்த நபர்கள் யாரு, அவங்களாம் ஓடி போயிட்டாங்களாம். யாராவது ஒருத்தர் இருந்தார் தானேங்க. சவுக்கு சங்கர் மீது கொலை முயற்சி முழக்கு. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தான் அவர் வந்து மனு தாக்கல் செய்திருந்தார். அதுல அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை, தனக்கு எதிராக ஒரு பொய்க்கதை புனையப்படுகிறது, உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு என் மீது சுமத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு. அப்போ வந்து இந்த மனுவை எதிர்த்து பாருங்க, ஆட்சி மாற்றம் ஆயிருச்சு. ஆனா வழக்கறிஞர்கள்லாம் வந்து அப்படியே போலீஸ் தரப்பு அப்படியே எடுத்து சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும், வாட் இஸ் த எவிடன்ஸ்னு கேட்டிருக்கணும். இப்ப உங்க மேல, என் மேல கூட இந்த மாதிரி வழக்கு போடலாம். ஏதாவது என்னப்பா பேசுறீங்க, என்ன பேசிஸ்ல நீங்க இதெல்லாம் பண்றீங்க, கேட்கவே முடியாதுங்க இந்த நாட்டுல. அதுதான் பிரச்சனை. உடனே கூடுதல் அரசு வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் மீது 48 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இருந்துட்டு போகுது, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவரது இடைக்கால ஜாமீன் முடிவடைந்த பின்பும் சட்டத்தை மதிக்கும் குடிமகனாக சவுக்கு சங்கர் போலீசாரிடம் சரணடைந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவர் தலைமறைவாகிவிட்டார். சவுக்கு சங்கர் ஜாமீனில் விட்டால் அவர் மீண்டும் தலைமறைவாகி சாட்சிகளை அச்சுறுத்த அதிக வாய்ப்புள்ளது. எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவித்தார். ஆனா என்னன்னா, இது ஒரு வீக் டிஃபென்ஸ், இந்த மாதிரி விடுறது தான். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் நீதிபதி விக்டோரியா கௌரி சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். நிபந்தனைகள் மூலம் குற்றம் சாட்டப்பட்டவர் தங்கியிருக்கும் இடத்தை கண்டறிய முடிந்தால் அவரை தொடர்ந்து சிறையில் அடைப்பது அவசியமில்லை என்று நீதிபதி தெரிவித்தார். இது நடந்தது 14ஆம் தேதி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்ப சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் அவர் சிறையில் இருந்து இப்போதைக்கு விடுதலையாக முடியாது. குண்டர் சட்டம் பாய்ந்த வழக்கிலும் விடுதலையானால் மட்டுமே சிறையில் இருந்து விடுதலையாக முடியும். இதுதான் பழைய விஷயம். இப்ப குண்டர் சட்டத்தையும் ரிவோக் பண்ணிட்டாங்க. அதனால இப்பொழுது இவர் வெளியே வரலாம், அவ்வளவுதான். இந்த குண்டர் சட்டம் தொடர்பாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். பட் அந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அவர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை தமிழக அரசு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. வேறு வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை என்றால் சவுக்கு சங்கர் சிறையில் இருந்து உடனடியாக விடுவிக்கப்படுவார் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. குண்டர் சட்ட வழக்குகளை ஆய்வு செய்யும் ஆலோசனை குழு சவுக்கு சங்கர் மீதான வழக்கையும் ஆய்வு செய்தது. கைது செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள், காரணங்களை ஆய்வு செய்த குழு கைது செய்யப்பட்ட நபரிடம் நேரடியாக விசாரணையும் நடத்தியது. இதன் முடிவில் சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுவதற்கு போதுமான காரணங்கள் இல்லை என்று ஒருமனதாக குழுவினர் முடிவுக்கு வந்தனர். அப்ப சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் இந்த குண்டர் சட்டத்தை பிறப்பித்தார் இல்லையா, அவர் மீது என்ன நடவடிக்கை? இப்ப ஏப்ரல், நாம இப்ப வந்து மே மாசத்துல இருக்கோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டது இது. இப்பொழுது அந்த போலீஸ் கமிஷனர் அருண் வந்து அவரை எங்கேயோ போட்டாங்க, வேற இடத்துல. நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு அந்த போலீஸ் கமிஷனராக இருந்த அருண் இப்ப வேற இடத்துல இருக்கார் இல்லையா, வேற பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவர் வந்து சங்கர் மீது மட்டும் இந்த குண்டர் வழக்கு போடல, இன்னும் சிலர் மீதும் அவர் போட்டிருக்காரு. அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக வாங்க ஐயா, கொஞ்சம் கோர்ட்டுக்கு வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் போறாரா, என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து அடிப்படை. இப்போ வந்து
கிட்டத்தட்ட எல்லா வழக்கிலேருந்தும் இவர் வந்து ஜாமீன் பெற்றிருக்கிறார். அது மட்டும் போதாது. இப்போ இவர் வந்து ஒவ்வொரு கேஸையும் குவாஷ் பண்ணணும். அல்லது மாநில அரசு வழக்குகளை வித்ட்ரா பண்ணணும். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. இதற்கிடையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ரவிக்குமார் அவர்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர் வேற பாவம். அவர் வந்து ஒரு தானாகவே தனக்கு ஒரு கை விலங்கையும் வாய்க்கு பூட்டையும் போட்டுக் கொண்டிருந்தார். திமுகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் அவ்வளவுதான். என்ன விடுங்க. திமுக ஆட்சியில் தோற்றதற்கு பின்னுமே நீ அமைச்சராகணும்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இன்னைக்கு வர வேண்டியிருக்கு. அதனால இப்ப அவருக்கு வந்து ஓரளவுக்கு வாய்ப்பூட்டு தளர்ந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இஸ் த குண்டாஸ் ஆக்ட் பீயிங் யூஸ்ட் அகைன்ஸ்ட் எஸ்சிஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அப்படின்னு திடீர்னு அவருக்கு வந்து அவருடைய கரிசனம் வந்துருச்சு. ஏன்னா சவுக்கு சங்கர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். ஏங்க ஐயா, கடந்த 5 ஆண்டுகளில் பட்டியலினத்தைச் சேர்ந்த சவுக்கு சங்கரை இந்த ஆட்சி, உங்களுடைய நண்பர்கள் ஆட்சி, திமுக ஆட்சி அவ்வளவு துன்புறுத்தியது. அப்ப நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அவர் எழுதுறாரு பாருங்க. Decision by the government of Tamil Nadu to revoke the application of the Gundas Act against சவுக்கு சங்கர் is a welcome step. வரவேற்க வேண்டியதான். இந்த குண்டர் சட்டத்தை வந்து சவுக்கு சங்கர் மீது போட்டிருந்த குண்டர் சட்டத்தை நீக்கி தமிழ்நாடு அரசு நீக்கியது வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. அதுபோல நம்முடைய அரசு, தமிழ்நாட்டு அரசு எல்லா குண்டர் சட்டம் போட்டவர்களையும் அவர்களுடைய வழக்கையும் கொஞ்சம் திரும்ப எடுத்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களில் மொத்தமாக 3916 ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் டிடைனிஸ், தடுப்பு காவலில் 3916 பேர் இருக்காங்க. இதில் வந்து பொன் விளையும் பூமியான தமிழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? 1354. 28 மாநிலங்கள் சேர்ந்து சுமார் 4000. அதில் 1300க்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. தமிழ்நாடு தான் இந்த குண்டாஸ் ஆக்டை வந்து ஒண்டியமா நம்பர் 1ல இருக்கு. ஏன்னா அது நம்பர் 1 ஸ்டேட். அது வந்து திமுகவுடைய ஆட்சியில் எவ்வளவோ இடத்துல நம்பர் 1 வந்திருக்கும். 34.6% இந்தியாவில் முழுக்க குண்டர் சட்டம்ங்கிறது வந்து ரேர் இஷ்யூஸ்ல போட வேண்டியதை சகட்டு மேனிக்கு போட்டு குடைச்சல் கொடுக்கறது மக்களுக்கு அப்படிங்கிறதுல நம்பர் 1 ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்கு. ஜம்மு காஷ்மீரை விட மோசமாக அப்படின்னு நம்முடைய அறிஞர் முனைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் சொல்றாரு. ஆனா அதுல பாருங்க, அது மே 4ஆம் தேதிக்கு பிறகு மட்டும்தான் இவருக்கு இது தோன்றி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அவருக்கு தோணவே இல்லை. அதுல அவர்கிட்ட லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. இந்த 1354 பேர் உள்ள அடைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல, அதுல 10% பேர் முஸ்லிம், 10% பேர் கிறிஸ்துவர்கள், 42% பேர் பட்டியலினத்தவர். இதோடைய பெருமை யாருக்கு போகணும்? அப்பா ஸ்டாலினுக்கு தானே போகணும். அவர் காலகட்டத்தில் தானே இதெல்லாம் நடந்திருக்கிறது. சொல்றாரு பாருங்க ரவிக்குமார். திஸ் இஸ் சிச்சுவேஷன் unparalleled in any other state across the country. ஆனால் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இதில் ஒரு இடத்துல கூட அவர் டிஎம்கே என்ற 3 எழுத்தை அவர் கொண்டு வரவே இல்லை. டிஎம்கே இல்லை, யாரோ ஆட்சி செஞ்சாங்க இங்கே போன 5 ஆண்டுகளில். ஏன்னா குண்டர் சட்டத்தை வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலெல்லாம் போட முடியாது. நீங்கள் சொல்லலாம் இல்லை அதுக்கு முன்னாடி 10 வருஷம், அதெல்லாம் கிடையாது. இதை வந்து ரிப்பீட்டடாக அதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது அத்தனையும் திமுகவின் காட்டாட்சி, சென்ற 5 ஆண்டு கால காட்டாட்சியின் போது போடப்பட்டது. அதை பற்றி பேசுவதற்கு கூட ரவிக்குமாருக்கு உரிமை தரப்படவில்லை, அல்லது அவரே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளவில்லை. இவ்வளவு தரவுகளை கையில வைத்துக்கொண்டு அதை பற்றி அவர் எதற்காக பொறுமை காத்திருக்கிறார்னா, ஆட்சி மாற்றத்துக்காக காத்திருக்கிறார். ஆட்சி மாறிவிட்டது, உடனே போட்டுட்டார். இதை வந்து ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் மேலே இதை வந்து போட்டிருக்கிறது இது நியாயம் இல்லை. உடனடியாக இதை வந்து தவறாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு வைதவே இவ்வளவு வாய்ப்பூட்டு போட்டப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய நிலையே அவ்வளவுதான். இப்போ திமுகவுக்கு எழுத்த மாதிரி என்ன மாதிரியான அரசியல் இந்த மாநிலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் வாய் பேசா மடந்தைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு வாயை திறந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்ம விஜய்க்கு நன்றி கூறுவோம். சவுக்கு சங்கர் விடுவிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்ததற்கும் நாம் வந்து விஜய்க்கு தான் நன்றி கூறணும். இன்ஃபேக்ட் நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை மட்டும் இல்லை, சென்ற காட்டாட்சியின் போது, திமுக காட்டாட்சியின் போது எத்தனை பேர் மீது வழக்கு சுமத்தப்பட்டு வலைத்தளங்களில் எழுதுவதற்கு, யூடியூப்பில் பேசுவதற்கு, ட்விட்டர், x.com, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் பதிவுகளோ
கார்ட்டூனோ மீம்ஸோ போட்டவர்களுக்குன்ட்டு எத்தனை வழக்குகளை சுமத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து ஒரு அனாலிசிஸ் எடுத்து ஒரு சட்டத்தின் மூலமாக அத்தனை வழக்குகளையும் அந்த வழக்கிலிருந்து கம்ப்ளீட்டாக அந்த வழக்குகளை எல்லாம் முடித்து வைக்கிறோம், இது எதுலேயுமே நியாயமே அல்ல என்று நாங்கள் இந்த வழக்குகளை எல்லாம் மூடுகிறோம் என்று ஒரு சட்டத்தின் மூலமாக அதை செய்ய முடியும். நீங்கள் ஒவ்வொன்றா போய் ஃபைல் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது சட்டமன்றத்திலேயே இதை நீங்கள் செய்யலாம். அதை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. திமுக காட்டாட்சியின் போது அத்தனை அட்டூழியங்கள், இது பேசுறதுக்கு மட்டும் இல்லாமல் முணுக் அப்படின்னு ஏதாவது ஒரு சவுண்டு வந்தாலே பல பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள்லாம் அடைத்தார்கள். இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படியே நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருந்ததான்னா அது கிடையாது. பெண்களுக்கு வயது வித்தியாசம் பாராமல் பாலியல் அச்சுறுத்தல் இருந்து தொடங்கி கொலை கொள்ளை என்று அவ்வளவு நடந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் சிறை நிரப்பும் வேலையும் நடந்திருக்கிறது. இது எல்லாம் ரிவைஸ் பண்ண வேண்டிய காரணம் வந்திருக்கிறது. ரவிக்குமார் எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்கள் சொன்னதை நிச்சயமாக நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எடுத்துக்கொள்கிறாரா அப்படிங்கிறது தான் சட்டத்துறை அமைச்சர் யார், அதை எப்படி இதை மேற்கொண்டு பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.